தமிழ்நாடு அரசும் திருப்பூர் பின்னல் புக் ட்ரஸ்ட்டும் தொடர்ந்து நடத்தி வருகிற திருப்பூர் புத்தக கண்காட்சியின் 20வது ஆண்டில் இந்த குளிர் மாலையில் புத்தகங்களை பற்றி பேசுவதற்காக என்னை அழைத்திருக்கிற இந்த புத்தக திருவிழாவினுடைய நிர்வாகிகளுக்கு முதலில் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைவர், திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய தலைவர் KM சுப்பிரமணியம் அவர்களே, வரவேற்புரையை எப்படி நிகழ்த்த வேண்டும் என்று மிகுந்த அடையாளத்தோடு வரவேற்கிறேன். அவ்வளோதான். இதுவே ஒரு கதை. நெஸ்மாவே நீங்கள் வரவேற்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு சொல்லிவிட்டு சென்றதையே நான் ஒரு வரி அல்லது ஒரு வார்த்தை கதை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ அன்பு தோழர் லெனின் அவர்களே, இந்த திருப்பூர் புத்தக திருவிழாவினுடைய வரலாற்றை தன்னுடைய உரையின் வழியாக இந்த சபைக்கு காட்சிப்படுத்திய மங்களம் ஊராட்சியினுடைய முன்னாள் தலைவர் அன்பு தோழர் வே முத்துராமலிங்கம் அவர்களே, இங்கே முன்னிலை வைத்திருக்கக்கூடிய திருப்பூரின் மனசாட்சியாக இருக்கக்கூடிய வியாபார பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும், இங்கே கருத்தரங்கை வரக்கூடிய கருத்துக்களை செவிமடுப்பதற்காக காத்திருக்கக்கூடிய திருப்பூர் வாழ் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம், வாழ்த்துக்கள் எல்லாவற்றையும் சொல்லி, என்னுடைய தலைப்பு நாமே ஒரு கதை புத்தகம். நான் தலைப்பு நாமே ஒரு கதை புத்தகம்னு தோழருக்கு சொல்லலை, நானே ஒரு கதை புத்தகம்னு சொன்னேன். என்னையா நீ நானே ஒரு கதை புத்தகம்னா நீ மட்டும்தான் கதை சொல்கிறவனா அல்லது நீ மட்டும்தான் கதை பேசுகிறவனான்னு தோழர் ஈஸ்வரனும் நிசாரும் நானே அப்படிங்கிறத நாமேன்னு மாற்றினாங்க. இந்த நாமேன்னு மாற்றினது எனக்கு ரொம்ப காலதாமதமாக தான் தெரிஞ்சிச்சு. இதுவும் ஒரு கதை. நெசமாவே கதைகள் எப்படி வளருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே கொஞ்சம் கதைகளை பற்றி பேச வேண்டியது இருக்குது. ஒரு ஊரை பற்றி பேசுவது அப்படின்னா, நீங்கள் திருநெல்வேலியை ஒருத்தரை கூப்பிட்டு திருநெல்வேலி அப்படின்னு கேட்டால் அவர் அல்வான்னு ஆரம்பிப்பார். உணவு பிரியருக்கு ஊரின் அடையாளம் உணவாகத்தான் இருக்கும். அப்படியே தூத்துக்குடிக்காரங்களுக்கு கேட்டால் மக்ரோன், கோவில்பட்டிக்கு வந்தால் நான் தெற்கிருந்து வந்திருக்கிறதுனால அப்படி தெற்கிருந்தே என் பயணத்தை தொடங்குறேன். கடலை மிட்டாய், சாத்தூர்னா சேவு, விருதுநகர்னா எண்ணெய் புரோட்டா, மதுரைன்னா மணக்கும் மல்லிகைப்பூ இட்லி, இப்படியே சொல்லிக்கிட்டே வருவாங்க. இப்படி ஊரை உணவின் மையமாக வைத்து உணவை அடிப்படையாக கொண்டு பார்க்கிற பழக்கம் தமிழர்களின் வாழ்வில் இருக்குது. நீங்கள் மணப்பாறை முறுக்கு அப்படிங்கிறது மணப்பாறைக்காரங்களே மறந்து போயிருப்பாங்க. ஆனாலும் முறுக்குன்னா மணப்பாறை முறுக்கு தான். திருப்பூருக்கு மற்றவர்களுக்கு வேறு ஒரு அடையாளம் இருக்கிறப்ப, எனக்கு திருநெல்வேலினா நான் கட்டாயம் அல்வான்னு சொல்ல மாட்டேன், எனக்கு புதுமை பித்தன் தான். கோவில்பட்டினா நான் கட்டாயம் கடலை மிட்டாய்ன்னு சொல்ல மாட்டேன், இந்த தமிழ் சிறுகதை உலகின் மகா மேதை அழகிரிசாமின்னு தான் சொல்லுவேன். எனக்கு வேற ஒவ்வொருவருக்கும் இந்த நிலத்தின் அடையாளம், இந்த நிலத்தின் வாழ்க்கையிலிருந்து, நிலத்தில் புழங்குகிற கதைகளில் இருந்து தான் உருவாகுது. எனக்கு திருப்பூர் அப்படின்னு நான் யோசித்தேன்னா, நஸ்மாவே திருப்பூர்னு நினச்ச உடனே எனக்கு ஒரு நாவல் நினைவுக்கு வருது. இங்கே திருப்பூரில் பலரும் வாசிக்காமல் கூட இருந்திருக்கலாம். மணற்கடிகைன்னு ஒரு நாவல் இருக்கு. 100% திருப்பூர் என்கிற இந்த நகரம் டாலர் சிட்டியாக மாறியதை பற்றிய ஒரு 30 ஆண்டு கால திருப்பூரின் வாழ்க்கையை உங்கள் ஊர்லேயே பிறந்து வளர்ந்த கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கார். அம்மன் நெசவுன்னு ஒரு நாவலும் எழுதியிருக்கார். நான் திருப்பூர் அப்படின்னு நினச்ச உடனே நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக வாசித்த மணற்கடிகை எனக்கு முன்னாடி வரும். அதில் 4 நண்பர்கள், விளையாட்டு தோழர்கள் எப்படி படிப்படியாக வளர்ந்து இந்த திருப்பூர் நகரத்தினுடைய பொருளாதார மேம்பாட்டை, இந்த திருப்பூர் நகரத்தையே ஒரு டாலர் சிட்டியாக உருமாற்றிய கதையை கோபாலகிருஷ்ணன் எழுதியிருவார். அப்படியே தான் இங்கே அவர் பேர் வேணால் கோவை சதாசிவம்னு இருக்கலாம், எனக்கு அவரை திருப்பூர்காரராக தான் தெரியும். நான் அப்படி தான் அவரை புரிஞ்சு வச்சுருக்கேன். திருப்பூர் என்பது
இப்படி எழுத்தாளர்களின், கலைஞர்களின் நகரமாக இருக்கு. இன்றைக்கும் ஒவ்வொரு டிசம்பர் 6 போதும் இந்தியாவின் அனைத்து ரயில் நிலைய பிளாட்பாரங்களிலும் தன்னுடைய கணவனோடு நடந்து வருகிற போதும் கூட கருப்பு அங்கியை விளக்கி பார்த்து நீ யார் என்று பார்க்கிற காவல் அதிகாரிகளால் பார்க்கப்படுகிற பெண்ணின் துக்கம் இந்த நாட்டின் சாபமாக இன்றும் நீடித்திருப்பதை குறித்து தன்னுடைய மௌனத்தின் சாட்சியங்களில் எழுதிய சம்சுதீன் கீரா தான் இந்த நிலத்தின் அடையாளமாக எனக்கு. நான் எல்லாத்தையும் கதையாக பார்க்குற ஆள், எல்லாவற்றையுமே நான் கதையாக தான் பார்ப்பேன். சம்சுதீன் கீராவுடைய நாவலை இந்த திருப்பூரின் அடையாளமாக நான் பார்க்குறேன். சரி, கதைன்னா என்ன அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். கதைன்னா என்ன, கதைங்கிறது என்ன அப்படின்னு எல்லாரும் பேசியிருக்காங்க, எல்லா எழுத்தாளர்களும் பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு மகத்துவமான ஒரு சொல் வந்து புதுமைப்பித்தன் தான் சொல்லியிருக்காங்க. கதைன்னா என்னென்னா உண்மைதான், ஆனால் உண்மை இல்லை அப்படின்னா புனைவு தான், ஆனால் உண்மைக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னா இப்போ ஒட்டி புழுகணும் அப்படின்னு சொன்னார். இந்த ஒட்டி புழுகுவது தான் கதை அப்படின்னு இந்த உலகத்துக்கு வந்து பிரகடனம் படுத்தினவர் வந்து புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தனாக இருக்கட்டும், கோவலகிரி சாமியாக இருக்கட்டும், கிருஷ்ணன் நம்பியாக இருக்கட்டும், திருப்பூரில் எழுதுகிற சம்சுதீன் கீராவாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் யாரோடு பேசுகிறார்கள் என்றால், கதை எழுதுகிற எல்லோரும் யாரோடு பேசுகிறார்கள் என்றால் இங்கு இருக்கக்கூடிய மனிதர்களின் மனசாட்சியோடு பேசுகிறேன். இப்போ எனக்கு சுகர் இருக்குது. சுகருங்கிறது வந்து சர்வதேச வியாதியாக மாறி இருக்கு இப்போ சமீப காலத்தில். என்னை ஒருத்தர் பார்த்தாருன்னா என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்பார். நம்ம உங்களுக்கு எவ்வளோனா சொத்து எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாருன்னு நினைக்கக்கூடாது. டெஸ்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, அதுக்கும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி நம்ம போய் தான் சொல்லுவோம். இப்போ போன மாதமே பார்த்தேன் நான், எனக்கு நார்மலாக இருக்குது. இந்த பயம் வேறு இருக்குது. 300ன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் வீட்டுக்கு போய் சேர்ற வர 6 வைத்தியம் சொல்லுவார் கூட பார்த்தவர். நீங்கள் வந்து என்ன செய்யணும், வெண்டைக்காயை கட் பண்ணி அப்படி போட்டு, அப்புறம் வந்து வாக்கிங் போகிறீங்களா, தினம் போயிருங்க, 40 நிமிஷம் போகணும். இவர் போவாரான்னு எனக்கெல்லாம் சந்தேகம் இருக்கும். என்னை பார்த்து மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எல்லோரையும் பார்த்து சொல்கிறவர்கள் இந்த உடலினை உறுதி செய் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. உடலினை உறுதி செய்வது மனிதனாக வாழ்வதற்கும் மனிதனாக நாம் தொடர்ந்து இந்த உலகத்தில் நீடித்திருப்பதற்கும் மிகவும் முக்கியமானது. அப்புறம் சாப்பாடு பற்றி சொல்லுவாங்க, என்னென்ன சாப்பிடலாம். இந்த உடலை பற்றி அக்கறைப்படுகிற இந்த மனித குலம், இந்த உடலை மேன்மைப்படுத்துவதற்காக அக்கறைப்படுகிற இந்த மனித குலம், இந்த உடலினுடைய மையமாக இருக்கக்கூடிய மனதை பற்றி, மனதிற்கு என்ன இருக்குது, இங்கே உணவு இருக்கா, மருந்து இருக்கா, மனசுக்கு யோசிச்சு பார்ப்போம். மனசுக்கு என்ன மருந்து இருக்குது, மனசை சரி செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிடலாம். ஏன்னா வந்து மனோதத்துவ நிபுணர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு முறை வந்து இந்த தமிழகத்தின் மிக முக்கியமான அரசியல் தலைவர்களாக இருந்த என் சங்கரையாவும் ஆர் நல்லக்கண்ணுவும் வந்து எனக்கு பிடித்த மாபெரும் மேதைகள். நானும் ஆர்என்கே நல்லக்கண்ணு ஐயாவும் ஒரு கூட்டத்தில் தனுஷ்கோடி ராமசாமியினுடைய புத்தக வெளியீட்டு விழா, அவர் இறந்த பிறகு சாகித்ய அகாடமி புத்தக வெளியீட்டு விழா நடத்தினாங்க. அப்புறம் அவரை சந்திக்க போயிருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், எப்படி உங்களுக்கு இவ்வளவு ஞாபக சக்தி அப்படின்னு கேட்டேன். அப்புறம் 95 வயதில் கூட எப்படி நீங்கள் தொடர்ச்சியாக எல்லாத்தையும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, சின்ன பையனையும் தோழர்னு அச்சர சுத்தமாக அழைக்கிற பழக்கம் உள்ளவர். அவர் ரொம்ப சின்னோண்டு 16 வயசு பையனையும் அவர் தோழர்னு தான் கூப்பிடுவார். தோழர், நான் வந்து சாப்பிட மறந்து போயிடுவேன் பல நாள். எனக்கு சாப்பாடே கூட சாப்பிட்டோமா சாப்பிடலையாங்கிறது மறந்து போயிடும். ஆனால் நான் இன்றைக்கி படித்து முடிக்க வேண்டிய புத்தகத்தை மறக்காமல் எடுத்து வச்சு படிச்சிருவேன். நான் இவ்வளவு காலம் உயிரோடு இருக்கேன். ஒரு ரகசியம்னு சொன்னார். உங்களுக்கு நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன். 90 வயசுக்கு மேலே நீங்கள் வாழணும்னு ஆசைப்படுறீங்களா மணிமாறன் அப்படின்னு கேட்டேன். ஆமாம் தோழர், யாருக்கு இல்லை இந்த உலகத்தில்? இந்த உலகத்தில் யாராவது செத்து போகணும்னு நினைப்பாங்களா? இழுத்துக்கிட்டு இருக்கிறவர் கூட செத்து போகிறதுக்கு விரும்புறது இல்லை. எப்படியாவது இன்னும் ஒரு நாள் இந்த உடலில் இருந்து உயிர் பிரியாமல் இருந்தால் எவ்வளவு நல்லதுன்னு நினைப்பாங்க. நான் 100 வயசு வாழணும்னு நினைக்கிறேன் தோழர் அப்படின்னு. அதுக்கு ஒரே மருந்து தான் இருக்குது அப்படின்னா. சொல்லுங்கள் ஆரன்கே அப்படின்னோடனே, தினம் படி, 100 பக்கம் படிப்பியா அப்படின்னு கேட்டார். நான் படிப்பேன் அப்படின்னு. அவ்வளோதான், அதான் மருந்து அப்படின்னாரு. உடனே நான் சிரித்தேன்.
சிரிக்காத, அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை இது. தொடர்ச்சியாக வாசிக்கிறவர்கள், வேற ஒன்றும் இல்லை, கைக்கு வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கை ரொம்ப பலமாக இருக்கும். அப்புறம் வந்து கால்களை வாக்கிங்லாம் போயிட்டு இருந்தோம்னா கால்கள் உறுதியாக இருக்கும். விளையாட்டு வீரர்களுக்கு கைகள் கால்களை உறுதிப்படுத்துறதுக்கு தான் எக்ஸசைஸு. நீ வந்து மூளையை தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டே இருந்தேன்னா, மூளை தான் ஞாபக சக்தியினுடைய மூச்சாக இருக்குது. அந்த மூளை வந்து பலப்படும். அப்போ நீ வந்து தொடர்ச்சியாக 100 ஆண்டுகள் இருக்கலாம். இந்த ரொம்ப ஆச்சரியம். அது வாழ்ந்து பெற்ற அறிவு. அது அறிவியல்னா கூட வாழ்ந்து பெற்ற அறிவு. ஆர்என்கேவோட அறிவு. அவர் வந்து தொடர்ச்சியாக வாசிக்கணும். ஒரே இந்த உலகத்தில் ஒற்றை மருந்து தான் இருக்குது மனதை சரி செய்வதற்கு, மனதோடு பேசுவதற்கு வந்து புத்தகம் என்கிற இந்த மாபெரும் ஆயுதம் இருக்குது அப்படின்னு ஆர்என்கே அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போனார். நானும் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். புத்தகங்கள் எப்படி நம்மோடு பேசும், புத்தகங்களுக்கு நம்மோடு உறவு கொள்வதற்கு எவ்வளோ விருப்பம் இருக்குங்க. அதிலும் குறிப்பாக கதைகளுக்கு வந்து ஒரு பெரிய மகத்துவம் இருக்குது. நீங்கள் கதைகளில் வந்து என்ன வேணாலும் செஞ்சிட முடியும். நீங்கள் கடவுளர்களை கூட்டிட்டு வந்து வாழும் நிலத்தில் நிறுத்தி, நீ எல்லாம் இந்த நிலத்தில் வாழ்கிறதுக்கு லாயக்கே இல்லாத ஆள், போ மேலோகத்துக்குன்னு சொன்ன ஒரே மொழி கதைகள் தமிழில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் புதுமை பித்தனுடைய கதைகளில் மிகவும் முக்கியமான கதை பரமசிவம் பிள்ளை வருகிறார். கடவுளும் பரமசிவம் பிள்ளையும் வருகிற அந்த 2 சந்திப்பு இருக்குது பாருங்க. இந்த ஆச்சரியமான கதை. சிவனை கூட்டிகிட்டு வருவார், திருநெல்வேலி பக்கம் அலைய விடுவார். பார்க்குறப்ப ஹோட்டலில் கை கழுவணும். பரமசிவன் வந்து இங்கே வந்திருப்பார். கை கழுவுறது கூட ஒழுங்காக தெரியாதால் நீ கடவுள் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். அப்புறம் காஃபிக்குள்ளே கையை விட்டுருவார், ஈக்குள்ளே நம்ம சாமி பரமசிவர். உடனே இவர் கந்தசாமி பிள்ளை சொல்லுவார், யோ நாசுக்கே தெரியலையா உனக்கு, என்னையா நீ எல்லாம் கடவுளாக இருந்த அப்படின்னு சொல்லுவார். வீட்டுக்கு கூட்டி போட்டோடனே அந்த குழந்தை கேட்கும், என்ன உனக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே அந்த பிள்ளை வந்து விளையாட்டு பொம்மை கேட்கும். விளையாட்டு காட்டுங்க, வித்தை காட்டுங்க, எல்லாம் வித்தை காட்டுவார். மேஜிக் மாமான்றோம் அந்த பிள்ளை. இவர் என்னடா ஒருத்தங்க கூட நம்மளை கடவுள்னு ஒத்துக்கிட மாட்டேன்றாங்கன்னு பெரிய கவலை இருக்கும். ஆனால் பேசிகிட்டே இருந்தது கடவுளர்கள் மிகவும் சாதாரணமான மனிதர்களைப் போலன்னு புதுமை பித்தன் சொல்லிக்கிட்டே தன்னுடைய கதையை நகர்த்திக்கிட்டே வருவார். கிருஷ்ணநம்பி ஒரு கதை எழுதியிருக்கார். அந்த கதை வந்து என்னென்னா கணக்கு வாத்தியார்னு ஒரு கதை. யாராவது வாசிச்சிருக்கீங்களா? கிருஷ்ணநம்பின்னு ஒரு எழுத்தாளர், நாஞ்சில் நாட்டை சேர்ந்தவர். ஒரு 1952 இறந்து போனவர். தமிழ் இலக்கியத்தினால் கவனிக்கப்படாமல் விடப்பட்ட தமிழ் கதைகளின் ஒரு மேஜிக்கலான ரைட்டர். நீங்கள் தயவுசெய்து இப்படியே போய் புத்தக கண்காட்சிக்குள்ள கிருஷ்ணநம்பியுடைய கதை புத்தகம் இருக்கான்னு நான் தேடி பார்த்துட்டுலாம் வந்துட்டேன். போய் படிங்க. உங்களுடைய வாழ்க்கையின் பக்கத்தையே மாற்றிவார் ஒரு கதை புத்தகத்தின் வழியாக. அவருடைய 50களில் எழுதப்பட்ட கதை தான் வந்து கணக்கு வாத்தியார். இங்கே டீச்சருக்கு நான் ஒரு கணக்கு வாத்தியார். நானே அடிப்படையில் டீச்சர் ஸ்கூலில், அதுலேயும் பர்டிகுலராக மேத்ஸ் டீச்சர். நானும் ஒரு கணக்கு வாத்தியார் தான். இந்த கணக்கு வாத்தியார்களை பற்றி அப்படியே வந்து அச்சு பசகாமல் எழுதப்பட்ட கதை. நான் வந்து அரசு துறையின் சார்பாக நடக்கிற பயிற்சி முகாம்களில் அந்த கதையை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் எல்லா கணக்கு வாத்தியார்கள்ட்டையும் கொடுத்துருக்கேன். எனக்கு எதுக்கே இதை எங்கிட்ட கொடுக்குறேன், நீ தான் படிக்கணும், முதல்ல அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த கணக்கு வாத்தியார் கதை இப்படி துவங்கும். ஒரு ஜோர்னு மழை பெய்யுது, பெரிய மழை. அந்த மழையில் வீட்டுக்கு போக முடியாமல் ஒரு சுவரோரத்தில் நின்று அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒரு பையன். அந்த பையன் பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்வையிலேயே அந்த பள்ளிக்கூடத்தினுடைய சுவர் இடியுது. சுவர் இடினா பதட்டமாகி பார்க்குறான். அந்த பெரும் மழையில் எல்லாம் மிதந்து வருது. மேஜை மிதந்து வருது, நாற்காலி மிதந்து வருது, சாக்பீஸ் டப்பா மிதந்து வருது, எல்லாம் இப்போ பூமி உருண்டை மிதந்து வருது. ஐயோ அப்படி வரிசையாக ஓவனா சொல்கிறான். சாக்பீஸ், பூமி உருண்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒரு பெரம்பும் மிதந்து வருது. முதலில் அவன் பெரம்பை பார்க்கல. கை நிறைய கருப்பு மயிர்கள் அடர்ந்திருக்கிற கணக்கு வாத்தியாரின் கை எதையோ எட்டி பிடிக்க தாவுகிறதே, ஐயையோ பெரம்பு அப்படின்னு அந்த கதையை துவக்குவார். இந்த கதைக்குள்ளும் கடவுளை கூட்டிகிட்டு வருவார் கிருஷ்ணநம்பி.
பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார். அதில் பரமசிவத்தை கூப்பிட்டு வந்தால் இங்கே கிருஷ்ணனை கூட்டிகிட்டு வந்துடுவார். கிருஷ்ணனை கூப்பிட்டு ஸ்கூலுக்குள்ளே உட்கார வச்சோடனே கணக்கு வாத்தியார் கணக்கு போடுவார். சாதாரண கூட்டல் கணக்கு. சாதாரண கூட்டல் கணக்கை கடவுள்கிட்ட கேட்பாங்க. கடவுளுக்கு விட தெரியாது. உனக்கு பள்ளிக்கூடத்து கணக்கே தெரியலையே, நீ எப்படி வாழ்க்கை கணக்கை போடுவ? சின்ன பையன் கேட்பான். யார்கிட்டன்னா கடவுள் கிருஷ்ணன்ட்ட. நான் ஆச்சரியமாக இருக்கும். இந்த கணக்கு எனக்கே தெரியும், உனக்கு தெரியலையா அப்படின்னு கை நீட்டு அப்படின்னு யார் டீச்சர் அடிக்க ஆரம்பிப்பார். செத்த நீ எங்கால் அடித்தே உன் கையை உடைக்க போகிறான் பாரு அப்படின்னு இந்த கூட்டிகிட்டு வந்த பையன் சொல்லுவான். ஆசிரியரும் அடிக்கிறார். கடவுள் கையில் அடிபட்டால் என்ன ஆகும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பூமியை அசையாமல் நின்றும்ல. ஆனால் அப்படின்லாம் நிற்காது. அது யதார்த்தம் இல்லை, நமக்கு தெரியும். திரும்பி ஒரு வீட்டுக்கு வரும்போது இந்த பையன் சொல்லுவான், நீ எல்லாம் இந்த பூலோகத்தில் வாழ்கிறதுக்கு லாயக்கே இல்லாத ஆள், பேசாமல் நீ உன் உலகத்துக்கே போயிரு அப்படின்னு சொல்லி கடவுளை திருப்பி அனுப்பிடும். அவர் எழுதியிருக்கிற கதை. நான் ஏன் இந்த கடவுளர்களை பற்றி தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிற கதைகளெல்லாம் தொகுத்தா ஒரு 30 கதை இருக்குது. ஆனால் எல்லா எழுத்தாளர்களும் கடவுளோடு பேசுகிறார்கள், கடவுள் அவர்களோடு பேசுகிறார். ஆனால் இந்த நிலத்தில் வாழ்வதற்கு அவர்களால் இயலவில்லை. இது எல்லாம் எங்கே இருந்து நம்ம தமிழ் எழுத்தாளர்களுக்கு வந்ததுன்னு தெரியுமா? இப்படி எழுதுகிற முறை. நீங்கள் 1800களில் சோவியத் ரஷ்யாவில் தாஸ்தாவெஸ்கி என்கிற மகா மேதை தன்னுடைய கரம்சோ சகோதரர்கள் என்கிற நாவலில் 1800களில் எழுதப்பட்ட நாவல். எங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பார் ஜீசஸ் கிறிஸ்டனா? ஒரு மரண வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பார். கடைசி முத்தம் என்கிற அந்த நாவலின் ஒரு சாப்டர் தான் இயேசுவை கூட்டிகிட்டு எல்லாத்தையும் பார்க்க வச்சு இந்த நிலத்தில் நான் இருக்க முடியாது என்று ஜீசஸை திருப்பி அனுப்பியிருப்பார் தாஸ்தாவெஸ்கி. தாஸ்தாவெஸ்கியில் துவங்கிய இந்த பயணம் கடவுளர்கள் இந்த நிலத்தில் வாழ்வது எப்படி என்கிற கேள்வியை கேட்குது. ஆனால் அபூர்வமாக கடவுளுக்காக மனம் இறங்குகிற குழந்தையை உலகத்தின் எந்த மொழி கதையிலையும் தேடி பிடிக்க முடியாது. அது யார் மட்டும்தான் எழுதியிருக்கான்னா தமிழன் மட்டும்தான் எழுதியிருக்கான். நட்சத்திர குழந்தை என்கிற PS ராமையானுடைய கதையில் ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையோடு உட்கார்ந்து கொண்டு வானத்தில் ஒன்றொன்றாக விழுகிற நட்சத்திரத்தை எண்ணிக்கொண்டிருப்பான். 1 2 அப்படின்னு. அப்பாட்ட மெதுவாக கேட்பா, ஏன்பா இந்த நட்சத்திரம்லாம் எப்படிப்பா வருது அப்படின்னு. அவர் சயின்ஸ் எல்லாம் சொல்லி பார்ப்பார். இந்த மாதிரி நட்சத்திரம் எப்படி வருது. இல்லைப்பா இன்னும் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். வேற ஒன்றும் இல்லை கண்ணு, இந்த தெருவில் யாராவது ஒருத்தர் ஒரு உண்மை சொல்லிட்டாங்கன்னா ஒரு நட்சத்திரம், ஒரு உண்மைக்கு ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ளே போயிடுவார். இந்த குழந்தை எண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பா. 1 அப்படி அக்கா உண்மை பேசிட்டாங்க, 2 அண்ணன் உண்மை பேசிட்டார், 3வது நட்சத்திரம் தம்பி உண்மை பேசிட்டான், 4வது நட்சத்திரம் ஏற்று விட்டு மாமா பேசிட்டாருங்க. எண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நட்சத்திரம் அப்படி எரி நட்சத்திரம் அப்படி விழும். கீழே விழுந்த உடனே இந்த குழந்தை தட தட தடன்னு ஓடி போய், எப்பா நீ வா இங்கே வான்னு. என்னடா ஆச்சு அப்படின்னு. யாரோ இந்த உலகத்தில் பொய் சொல்லிட்டாங்க, நட்சத்திரம் கீழே விழுந்துருச்சு பார்த்தியா அப்படின்னா கதை அதோட முடியல. அடுத்த வரியில் PS ராமையா எழுதுவார், பாவம் கடவுள், பாவம் இந்த நட்சத்திரத்தை படைச்சானே இந்த கடவுள் பாவம் இல்லை பாருங்க, பொய் சொன்னதுனால அவருக்கு எவ்வளோ கஷ்டம். கடவுளுக்காகவும் இறங்குகிற குழந்தைகளை தமிழ் சிறுகதை தாண்டி வேறு எங்கேயும் நம்ம பார்க்கவே முடியாது. அபூர்வமான கதை. நீங்கள் நீங்கள் இங்கே நடத்திட்டு இருக்கிற புத்தக கண்காட்சி போலயே விருதுநகர் மாவட்டத்தில் கரிசல் இலக்கிய திருவிழா அப்படின்னு ஒன்று புத்தக கண்காட்சிக்கு பிறகு நடத்தினாங்க மாவட்ட நிர்வாகம், அரசு நிர்வாகம். அதில் கரிசல் நிலவியல் கதைகள் அப்படின்னு ஒரு தொகுப்பு உருவாக்கணும்னு அரசு முடிவு பண்ணிச்சு. எழுத்தாளர் தமிழ்செல்வனும் நானும் தான் அந்த தொகுப்பை உருவாக்கியிருக்கோம். அந்த தொகுப்பு கரிசலினுடைய கூவலகிரிசாமியின் கதைகளில் துவங்கி இன்றைக்கு எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் வரையா ஒரு 60 கதைகளை தொகுத்துருக்கோம். அந்த 60 கதைகளை தொகுப்பதற்காக நான் 1400 கதைகளை வாசித்தேன் ஒரு மாதத்தில். அது வேற ஒரு காலம், வேறு ஒரு உலகம். அப்படி ஒரு மகத்துவமான எழுத்தாளர்களால் நிறைந்திருக்கிறது நம்முடைய தமிழ் நிலம் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. இப்பையும் தோணுது. கதைகள் என்ன விளைவுகளை மனிதர்கள் மனதில் உருவாக்கும் அப்படிங்கிறத நானே ஒரு சாட்சி மாதிரி.
நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன், நல்லா பேண்ட்டு போட்டிருக்கேன், சட்டை போட்டிருக்கேன், இன் பண்ணி பெல்ட்டு போட்டிருக்கேன். நான் நல்லவன் கிடையாது நிச்சயமாகவே. எனக்குள்ள அகங்காரம் இருக்குது, எனக்குள்ள ஆணாதிக்க திமிர் இருக்குது, கர்வம் இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குங்கிற பெருமிதம் இருக்குது. நான் வந்து வயிறு பசிக்காமல் சாப்பிட முடியுங்கிற அகந்தை இருக்குது. ஆனால் இந்த திமிர், அகங்காரம், கர்வம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இழந்துக்கிட்டே வர்றதை நானே புரிஞ்சுக்கிறேன். எப்படின்னா, சோபாசக்தியோட சலாம் அலைக் அப்படிங்கிற நாவலை படித்த ராத்திரியில் உலகம் முழுக்க அலைக்குடிகளாக மனிதர்கள் வாழ்கிற துரதிர்ஷ்டம் இந்த காலத்தின் அடையாளமாக இருக்கே அப்படிங்கிற கவலை என் மனதில், நீ பசியார சாப்பிட்றேன்னு நினைக்காத, இங்கு கோடிக்கணக்கான மக்கள் கொண்டுவதற்கு குடிசை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள், இது என் நிலமா என்கிற கேள்வி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற துக்கத்தை எனக்குள்ள அடைக்கும்போது, நீங்கள் இன்னும் நல்லவனாயிரேன் அப்படின்னு சொல்லு. இந்த மனிதர்களினுடைய கல்யாண குணங்களை மட்டுமல்ல, அவருடைய கருப்பு இருட்டு பக்கங்களையும் அகற்றுகிற, கல்யாண குணங்களை வளர்ப்பதும் கருப்பிருட்டு பக்கங்களை அகற்றுவதும் கதைகளும் புத்தகங்களும் தான் செய்து அப்படின்னு நான் உறுதியாக நினைக்கிறேன். நீங்கள் இந்த காலத்தின் துரதிர்ஷ்டமாக இருப்பது என்ன அப்படின்னா, முதியோர் இல்லம் அப்படிங்கிறது நம் இந்த 1990க்கு முன்பு இவ்வளவு முதியோர் இல்லங்கள் தமிழ்நாட்டில் இல்லை. குளோபலைசேஷன், உலகமயமாக்கல் விளைவித்த மிக கொடூரமான யுத்தம் குடும்ப அமைப்புகளை உடைச்சது. குடும்பம் என்பது மாமேதை மார்க்ஸே குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றத்தின் வழியாக நமக்கு சொல்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் தந்தை மகன் உறவு மட்டுமல்ல, தாய் மகன் உறவு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எல்லா உறவுகளும் ரொக்கப்பட்டுவாடா முறையில்தான் தீர்மானமாகிறது. பணம்தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கிறது அப்படின்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட், மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஆனால் இந்த குடும்ப உறவு, குடும்ப அமைப்பு இந்த உறவுகளை ரொம்ப நெருக்கமாக வச்சிருந்தது. ஆனால் 90களில் நம்முடைய நிலத்தில், திருப்பூரிலும், எங்கள் ஊர் விருதுநகர்லையும், இந்தியாவின் பெருநகரங்கள், குறுநகரங்கள், கிராமங்கள்லையும் உலகமயம் சிதைத்து போட்ட, கிழித்து போட்ட அந்த வாழ்க்கை இருக்குது பாருங்கள். அது சிதைத்தது குடும்பத்திற்குள் இருந்த அன்னோன்யத்தை, பிரியத்தை. இதெல்லாம் அம்மா மகன் உறவு, அப்பா மகன் உறவெல்லாம் இப்போ ரொம்ப கேள்விக்குரியதாக இருக்குது. முதியோர் இல்லங்கள் நம்முடைய காலத்தின் அவமானமாக ஊர்கள்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு முதியோர் இல்லத்தின் வாசலில் ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. நான் ஒரு கூட்டத்துக்காக பாலவனத்தம்ங்கிற ஊருக்கு 2 வீலரில் போய்கிட்டு இருக்கேன். ஒரு அம்மா வாசலில் உட்காந்துருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அவங்கள பார்க்கும்போது, எதுக்கு இப்படி வாசலில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு. என்னம்மா நீங்கள் அப்படின்னு அவங்க பக்கத்தில் போய் கேட்டேன். நானும் கூட இன்னொரு தம்பியும் வந்தார், 2 பேரும் போய் கேட்டோம். இல்லை, என் மகன் வருவான் அப்படின்னு சொன்னாங்க. மகன் வருவார்னா அப்படின்னு, என் மகன் வருவான், எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சியா, உடம்பு சரியில்லாமல் போனதுனால அவன் ஆஸ்பத்திரி கூட்டு போடான்னு சொன்னேன், இங்கே கூட்டு இங்கே விட்டுட்டான், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவனுக்கு தெரியும்ல, எப்படியாவது என்னை பார்க்க வருவான்ல, பேத்தியை என்கிட்ட காட்டுவான்ல, அதுக்கு தான் என் வாசலில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு. நாங்கள் அந்த முதியோர் இல்ல பொறுப்பாளர்கிட்ட போய் கேட்டோம். இரவு 10 மணி வரை அவங்க உட்காந்துருப்பாங்களாம். சாயந்தரம் 6 மணிக்கு வாசலில் உட்காருவாங்களாம். 10 மணி வரை மகன் வருகிறானா பேத்தி வருகிறாளான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். சரி, எப்போ நான் கூட நினச்சேன் 1 வாரம் இருக்குமான்னு கேட்டேன். 11 ஆண்டுகள் ஆச்சு. 11 ஆண்டுகளாக மகன் வருவான், பேத்தி வருவாள்னு ஏக்கத்தோடு வாசலை பார்த்து கொண்டிருக்கிற தாயினுடைய துக்கம் இருக்கு பாருங்க. அதான் உலகமயம் சிதைத்து போட்ட மனித வாழ்வின் அடையாளம். இது ஒரு கதை. நீங்கள் கதை அப்படின்னா புனைவுன்னு மட்டும் நன்றி, வாழ்க்கையில் இருந்து எழுதப்படுவது தான் கதை. என் கதையை நானே எழுதலாம், எங்கள் ஊரின் கதையை நானே எழுதலாம், உங்கள் கதையை நீங்கள் எழுதலாம், என் கதையும் உங்கள் கதையும் சேர்த்து யாரோ ஒருவர் எழுதலாம். இந்த உலகத்தில் கதைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. கதை இல்லாமல் இங்கே கிடையாது. நான் இப்படி அட்டென்ஷனில் நின்று பேசிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, உங்களால் கவனிக்கவே முடியாது.
கதைன்னா நீங்கள் வேற எங்கேயோ தேட வேண்டியதில்லை. உங்கள் தெருக்களில் கதைகள் தினந்தோறும் ஓடிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் கதைன்னு பார்க்குறதுக்கு தான் எழுதுகிறவனுக்கு மட்டும் தெரியுது. ஆமாம்ல, இது ஒரு கதை இல்லை அப்படின்னு அவன் வந்து எடுத்து எழுதி தரான். இந்த முதியோர்களுடைய வாழ்க்கையை பற்றின, அது முதியோர்களுடைய துக்கத்தை பற்றிய இந்த மனச்சுமையை வந்து என்னோட ரொம்ப முக்கியமான கருத்தாக இந்த கருத்தரங்கத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் தாயை தந்தையை கவனிக்க முடியாவிட்டால் கூட பரவாயில்லை, குறைந்தபட்சம் போய் பார்த்து விட்டாது திரும்புங்கள். எங்கோ தொலைவில் இருந்தாலும் கூட அவர்கள் நீங்கள் உங்களுடைய காலடி தடத்தை பார்த்து கொண்டே இருக்கிற அந்த தாயின் ஆழ்மனதில் இருக்கக்கூடிய துக்கத்தை நீங்கள் மரம் போல வளர்த்து விட அனுமதிக்காதீர்கள். ரொம்ப முக்கியமான செய்தியாக நான் இந்த காலத்தின் செய்தியாக இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து ஒருத்தர் கதையாக எழுதி பார்த்துருக்காரு. கடவுளின் காதுகள் அப்படிங்கிறது அந்த கதையோட பேர். ஒரு பொண்ணு, அவங்க எப்போ பார்த்தாலும் சலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. அப்புறம் அவங்களுக்கு ஒரு கல்யாண ஏற்பாடு நடக்குது. மாப்பிள்ளைக்காரர் வந்து பேசுறது இல்லை, சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வாய் திறப்பார். சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வாய் திறக்கிறவரும் சாப்பிடும்போது கூட பேசிக்கிட்டே சாப்பிட்ருக்கிற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தால் என்னாகும்? எப்படி இருக்கும் அந்த குடும்ப அமைப்பு, குடும்ப வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. ரெண்டு பேரும் வந்து எரிச்சலோடையே அந்த நாட்களை நகர்த்துறாங்க. அந்த அம்மா பெரிய பெரிய அம்மாவாயிடுறாங்க, பிள்ளைகள்லாம் பிறந்துடுது. ஆனாலும் வந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, யாரோடையாவது பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து பேசலைன்னா உயிர் வாழ முடியாது, பேச்சு தான் அவங்களுடைய உயிர் மூச்சாக இருக்குது. மகன் வந்து ஒரு காதல் திருமணம் செஞ்சுட்டு வந்துடுறான். இவங்களுக்கு எரிச்சலாக இருக்குது, என்ன இப்படி பண்ணிட்டானே அப்படின்ட்டு பார்க்குறாங்க. சரி, நீங்கள் மருமகள் நல்லா இருங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேயே தான் இருக்காங்க. தினம் வந்து மகன் பார்ப்பான், உள்ளே உட்காந்து பூஜை அறைக்குள்ள முன்னாடி உட்காந்து அந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கும். யார் கூடயோ பேசிக்கிட்டே இருக்கு இந்த அம்மா அப்படின்னு பார்த்தா, சரி இது சாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்து பேசுது அப்படின்னு அவர் பெசாட்டில் போயிடுவார். இது ரொம்ப பிரச்சனையாகி ஏதோ ஒரு தழும்பு, முகம் முழுக்க கால் கை முழுக்க தழும்பு வந்த உடனே ஒரு மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டர் வந்து இவங்களோட பிரச்சனை வேறன்னு சொல்கிறாரு. அங்கே போய் உட்காந்த உடனே கூட அந்த அம்மா டாக்டர்கிட்டே பேசலை, எதிர்த்து பின்னாடி ஒரு கிருஷ்ணன் படம் இருக்குது, அவங்க அந்த கிருஷ்ணன் படத்தை பார்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இவர் சொல்கிறாரு, டாக்டர் இவங்க யாராவது இவங்க கூட பேசிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதான் மருந்துன்னு சொல்கிறாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. அன்று இரவும் கூட வந்து அவங்க ஒரு 11 மணிக்கு திடீர்னு தம்பி பையன் முழிச்சு பார்க்குறாரு. உள்ள சாமி படங்களுக்கு முன்னாடி நின்று அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க வரிசையாக. இந்த சாமி கிருஷ்ணனோட பேசுகிறாங்க, அந்த மருமக வந்து ஒரு கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்தவர், அந்த சாமியோடையும் பேசி பார்க்குறாரு. பேசிக்கிட்டே இருக்காங்க. உடனே வந்து இந்த பையன் போய்க்காரு, என்னம்மா நீ யார் கூட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. நான் யார் கூடயும் பேசலை அப்படின்னா. என்னம்மா சொல்கிற, நீ தானே பேசுகிற, இவங்கெல்லாம் என் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க, கடவுள்கள்லாம் என் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கேன். 10 கேள்விக்கு ஒத்த கேள்விக்காக பதில் சொல்லணும்டா நான், அதனால் அவங்க கேள்விக்கெல்லாம் அவங்க பேசுகிறாங்களா? ஆமாம், அவங்க தான் என் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க மட்டும்தான் என் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள்லாம் யாரும் என் கூட பேசுகிறதில்ல. பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்க, உங்கள் அம்மா கூட பேசுங்க. இந்த நம்ம வீடுகளுக்குள்ள நுழைஞ்சோம்னா பாட்டியை மூட்டை மாதிரி கிட்டி வெளியில் வாசலில் போட்டுருவாங்க. ஆயா வந்து உள்ள என்ன சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும், பார்த்துருக்கோம்ல. ஸோ இந்த முதியோர்களினுடைய வாழ்வின் கடைசி நாட்களில் அவர்கள் கவனிக்கப்படாமல் விடப்படுகிற துயரமிக்க காட்சி தான் இந்த காலத்தின் அடையாளமாக இருக்குது. இது எப்படியாவது சரி செஞ்சிட வேண்டாம். இதை சரி செய்வதற்கு வேறு என்ன இந்த உலகத்தில் வாய்ப்பு இருக்குன்னா, தயவுசெய்து புத்தகத்தை படிங்க. வாசிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்குறது வேறு ஒன்றா மாறும். வாசிச்சிங்கன்னா உங்கள் வீட்டினுடைய தாழ்வாரத்தில் தூக்கி ஒரு பழைய மூட்டை போல் போடப்பட்டிருக்கிற அந்த 90 வயசு ஆயாவினுடைய முகம் வேறு ஒன்றா உங்களுக்கு தெரியும். புத்தகங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் சிக்கலான பக்கங்களை வேறு ஒன்றா மாற்றும். தமிழில் அபூர்வமான கதைகள் எழுதப்பட்டுக்கிட்டே இருக்குது, இன்னைக்கு வரை எழுதிக்கிட்டே இருக்காங்க. கடவுளின் காதுகளை செவிமடுக்கிற ஒரு தாயின்
ஆழ்மன உணர்வை வந்து எழுத்தாளர் உதயசங்கர் வந்து தலைப்பே கடவுளின் காதுகள்னு வச்சிருப்பார். அந்த அந்த கதைக்கு தலைப்பே தமிழில் தொடர்ச்சியாக எழுதப்பட்டு கொண்டிருக்கூடிய சிறுகதைகளும் நாவல்களும் எல்லாமே வந்து மிக மிக முக்கியமான வாழ்க்கையின் பக்கங்களை பேசுகிறது. கதைகள் தான் இந்த மனிதர்களினுடைய மனசாட்சியாக இருக்கிறது. கதைகள் தான் மனிதர்களுடைய மனசாட்சியில் ஆழ்மனதில் இறுங்கி போயிருக்கக்கூடிய அவனுடைய கொடூரமான பக்கங்களை தட்டி எழுப்பி கேள்வி கேட்கிறது. நீங்கள் கதைகளை வாசிக்கிறவர்களாக மட்டும் வாசிக்கிறதுனாலே ரொம்ப பேர் வந்து சீரியஸாக வாசிக்கிறது தான் வாசிப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு சவால் விட்டு சொல்கிறேன். இந்த சபையில் திருப்பூர் இலக்கிய திருவிழாவில் நடக்கிற இந்த கூட்டத்தில் ஒரு தத்துவ புத்தகம் எனக்கு அளித்திருக்க முடியாத என் கேள்விக்கான பதிலை ஒரு ஒற்றை சிறுகதை என் வாசிப்பில் எனக்கு தந்திருக்கு. நான் அதை அனுபவிச்சிருக்கேன். எனக்கு எப்போதும் சந்தேகங்கள் வருகிற போதெல்லாம் நான் வந்து ஓடிப்போய் தமிழில் அபூர்வமாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய சிறுகதைகளை வந்து வாசிச்சிருக்கேன். அது வந்து எழுத்தாளர் சங்கம் மாதிரியான முற்போக்கு அமைப்புகளில் இருக்கிறவனுடைய கதைகள் மட்டுமல்ல. ஒரு விதத்தில் பார்த்தால் தமிழில் 1000 எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு 900 எழுத்தாளர்கள் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திலேயோ கலை இலக்கிய பெருமன்றத்திலேயோ இடதுசாரி அமைப்புகளிலேயோ பெரும்பாலும் இல்லாதவர்கள். ஆனால் அவர்கள் எழுதுவது எல்லாம் வாழ்க்கையை நேர்மறையாக பார்ப்பதும் வாழ்க்கையில் மனிதர்களுக்கு அவருடைய பாதையை வடிவமைப்பதற்கான கை விளக்குகளை தருவதுவாகத்தான் தமிழின் கதைகள் இருக்கிறது. நீங்கள் வந்து கதைகளை தேடி படியுங்கள். நீங்கள் சொஸ்தமாகப்படுவீர்கள். உங்களுடைய மனக்குறைகள் சரி செய்யப்படும். நன்றி, வணக்கம்.